எபிசோட் 25ல் ஃபஸ்ட்டு லியோ வந்துட்டு சீக்காவோட உப்பு கறி சாப்பிட்டுட்டு ஐயோ சீக்காவோட உப்பு கறி சீக்கா எங்கன்னு கேட்டுட்டு வந்தார் இல்லையா. நேராக நெடுமாறன் ரூமுக்கு போயிருப்பாரு. ஸோ நெடுமாறனும் லியோவும் நேராகவே வந்து லியோவோட ரூமுக்கு வராங்க. அது என்ன உப்பு கறி, அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமில் கரெக்டாக விக்கியும் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ வந்து விக்கி கிட்ட நீங்கள் என்ன சர்வ் பண்ணீங்க அப்படின்னே, நான் கரெக்டாக தான் சார் சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விக்கி சொல்கிறாரு. அங்கே பார்த்தா நெடுமாறன் வந்து சமைச்ச டிஷ் தான் அங்கே இருக்குது, அந்த உப்பு கறி மிஸ்ஸிங். உடனே வந்துட்டு விக்கி சொல்கிறாரு, செமையாக சரக்கு அடிச்சிருக்காரு சார், அதான் அப்படி வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்கி சொல்கிறாரு. சொன்னோடனே நெடுமாறனும் பயங்கரமாக திட்டி விட்டுறாரு லியோவை, உனக்கு வேறு வேலை இல்லையா, சரக்கு அடிச்சுட்டு ஏதாவது உளறணும், உனக்கு நல்ல ஃபுட்டு தான் தருவேன், ஆனால் சும்மா சீக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, என்னோட வேலையை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. பட் லியோ வந்து சர்ப்ரைஸ்டாக ஷாக்டாக இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாண்டியும் வெற்றியும் வந்து காமிக்கிறாங்க. அவங்க தான் அந்த உப்பு கறி அந்த இடத்த விட்டு மாற்றிருக்காங்க. மாற்றி அவங்க ஒரு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணலையே, அவங்களுக்கு போய் சர்வ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து வெற்றி சொல்கிறாரு, யார் அந்த சீக்கா, எப்போ பார்த்தாலும் சீக்கான்னு இவர் வளரிட்டே இருக்காரு, பார்க்கவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே பாண்டி சொல்கிறார், ஏதாவது ஒயின் ஷாப் ஓனராக தான் இருக்கும், ஏன்னா அந்த சரியான மொடா குடிகாரனாக இருக்கான், கண்டிப்பாக ஒயின் ஷாப் ஓனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக அந்த குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு, இவங்க தான் மாஸ்க் கேர்ள், ஐஷு தான் அந்த மாஸ்க் கேர்ள்னு சொல்லி இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே ஐஷு செம கடுப்பாயிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறப்போ, இல்லை இந்த ஆள் உங்களை நல்லா ஏமாற்றிட்டான் அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் ஏன் அங்கிள் ஏமாத்தினீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ஐஷு வந்து வெற்றியை திட்டுறாங்க. ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட பேஷனே ஸ்பாயில் ஆகிடும், ஏன்டா அப்படி பண்ண, உன்னை நம்பி ஒரு விஷயம் சொன்னால் இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லி நல்லா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ரியா வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டோட காஸ்ட்டை கம்மி பண்ணணும், அப்போ நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பா ராஜன் அப்புறம் நெடுமாறன் எல்லாருமே அந்த இதில் இருக்கிறாங்க. அப்போ வந்து நெடுமாறன் மட்டும் அதை அப்போஸ் பண்ணுறாரு, ஃபுட்டோட காஸ்ட்டை கம்மி பண்ணாலே நம்ம ரெசார்ட்டோட பேர் போயிடும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போது ரியாவோட அப்பாவும் ராஜனும் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, பட் நெடுமாறன் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ரியாவும் அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா வெற்றி வந்து ஐஷு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஐஷு வந்து பேசவே இல்லை. அந்த டைமில் கரெக்டாக விக்கி வந்து இப்போ அவரோட பனிஷ்மெண்ட் பீரியட் முடிஞ்சு ஹோம் சர்வீஸ்லேருந்து திரும்பவும் ஷெஃபாக ரூம்குள்ளே வராரு, அந்த கிச்சனுக்குள்ளே வராரு. எல்லாரும் அவரை வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ நெடுமாறன் கரெக்டாக உள்ளே வராரு. வந்துட்டு, திருப்பி வந்துட்டிங்களா, இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் சூஸ் ஷெஃப் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. உடனே சூஸ் ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவை பார்த்துட்டு விக்கி வந்துட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஐஷுவும் அப்படியே முழிக்கிறாங்க. அந்த டைமில் வேணி பேச வரும்போது நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா விக்கியும் வேணியும் கேன்டீனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேணிக்கிட்ட அவர் ஃபஸ்ட்டே சொல்கிறாரு, நான் இப்போ பேச ஆரம்பித்தோடனே அழுது சீன் போட்டு ட்ராமா பண்ணாத, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்களோட நீ சிரித்து பேசி என்றைக்கே கூத்துடுச்சியோ அன்றைக்கே வந்து நான் உன்னை மனசுலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டன் கொடுத்துட்றாரு. இது பார்த்துட்டு வேணி பயங்கரமாக அழுறாங்க. இது எல்லாத்தையுமே கேன்டீனில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற வெற்றி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் அழ வைக்கிறான்னு. பட் அவர் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நைட்டு பாண்டியும் வெற்றியும் ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுட்டு நடந்து வரும்போது வேணி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு அழுதுகிட்டே போகிறத வந்து வெற்றி பார்க்குறாரு. அப்போ வெற்றி பின்னாடியே போயிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் இப்போ வந்த பொண்ணு என்ன வாங்கினாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு, எலி மருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ எலி மருந்து வாங்குறதுனா சூசைட் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்காங்க போலக்குன்னு பயந்துக்கிட்டு வெற்றி என்ன பண்ணுறாரு, பின்னாடியே வேணியை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்டல் போகிறாரு. அது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னால அவங்கள உள்ளே விடலை. உடனே என்ன பண்ணுறாருன்னா ஐஷுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஐஷு ஃபோன் எடுக்கலை கோவத்தில். அப்புறம் திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, வேணி வந்து எலி மருந்து வாங்கிட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க, நீங்கள் சீக்கிரமே வாங்க அப்படின்னு. ஸோ ஐஷு வந்தவொடனே என்னென்னா இவங்க 2 பேரையும் உள்ளே விட்டுட்டாங்க. ஐஷு வெற்றி பாண்டி 3 பேரும் நேராக வேணியோட ரூம்குள்ளே போய் வேணி அங்கே கரெக்டாக அந்த எலி மருந்து சாப்பிட ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து போய் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து வெற்றி சொல்கிறாரு, அந்த ஆள் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான், அவனுக்கு போயெல்லாம் சாக முடிவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ விக்கி கண்டிப்பாக மாறுவா, நீ ஒரு நாளில் இது இவ்வளோ பெரிய முடிவு எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறமா வந்து வேணியும் சமாதானமாயிட்டாங்க. சமாதானமாயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஷுவோட அந்த எலக்ட்ரிக் வண்டியை பார்த்துட்டு பாண்டி வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து ஐஷுவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போது பாண்டி வந்து ஒரு ரவுண்ட் போகிறாரு. அந்த டைமில் வெற்றியும் ஐஷுவும் பேசிக்கிறாங்க. அப்போ வெற்றி சாரி சொல்கிறாரு. ஐஷு வந்து என் ஃப்ரெண்டே இன்னைக்கு ஒன்றால் தான் எனக்கு திருப்பி கிடச்சிருக்கா, அதனால நீ பொழைச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் மன்னிச்சிடுறாங்க. உடனே வந்து சாரிலாம் பார்த்தாது, எனக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடணும், ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு டேஞ்சர்னு தெரிஞ்ச உடனே கூட மேக்கப் போட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அவங்கள பாராட்டாமல் முடியாதுன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாரு. ஐஷுவும் சிரிச்சுக்கிட்டே நான் மேக்கப் போட்டதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே சேர்ந்து நடந்து போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.